என் அப்பாவோட கைத்தடி. அவர் எப்பவுமே இங்க தான் எல்லா நேரமும் வச்சிருப்பாரு. அவருக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் கடையில திருட வரவங்கள கத்தி காட்டி குடுக்கறத நான் பார்ப்பேன். இந்த கைத்தடி அந்த மாரி நாய்ங்கள உள்ள வர விடாது. அது மட்டும் இல்லாம அவரால எல்லாரையும் பார்த்து சரி பண்ண முடியும். அதாவது நீயும் உன்னோட தம்பியும். என் அப்பா தான் இத குடுத்தாரு. பாரு, அப்பானாலே புத்திசாலிங்க தான். ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா? இங்க யாரு இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ எவரு? நீ ப்ரொஃபசர் அத்தியன்ஸோட மனைவியோட தூக்கிட்டு இருந்த ஒரு ஆளை கொண்டு. இது உன்னோட அப்பா அம்மாவோட கடை. அந்த ஓனரோட மகனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது அந்த டவுன் முழுக்க தெரியும். நான் ஒரு ரிப்போர்ட்டரா WABE அட்லாண்டால இருக்கேன். நான் அந்த விசாரணையை கவனமா பார்த்தேன். ஒருவேளை நீ ஒரு கொலைகாரனா இருக்கலாம். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வெளிப்படையா சொல்லணும்னா அது உன் திறமையை பொறுத்துதான் இருக்கு. ஹம், நீ யார்? நீங்க இருக்கிற யாருக்காவது சொன்னியா? இல்ல இந்த இடம் ஓ இடம் தானே யாருக்காவது தெரியுமா? உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கா? நான் ஒன்னும் எந்த தப்பும் பண்ணல. நீ பார்க்க நல்ல ஆள் மாதிரி தான் தெரியுற. நமக்கு டிராமா மட்டும் தான் கடைசியா தேவை. நீ ஒரு சின்ன பொண்ணு வச்சிருக்க பாரு. இதுல என்ன தப்பா நினைக்காத. நான் அப்படி பிளான் பண்ணல. நல்லது. இது கொஞ்ச நாளைக்கு நீடிச்சா கூட இந்த குரூப்ல ஏதாச்சும் தவறு பண்ணா அது நமக்கு தான் பிரச்சனையா அமையும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் இதை எனக்குள்ளேயே வச்சுப்பேன். தேங்க்ஸ். இத பத்தி கவலைப்படாத.